அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்யாலயா சார்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடகராசி 2025 வருட பலன்கள். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நான் கொடுத்துட்றேன் எல்லா ராசிக்கும், சரிங்களா? ஓகே, இந்த 2025 கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வருட பலன்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 12லையும், சனி பகவான் 9லையும், ராகு பகவான் 8லையும், கேது பகவான் 2லையும் வருவார். இது பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 4 தான் பார்த்திங்கன்னா பயிற்சிகள் இடம் விட்ட இடம் மாறும். இந்த கடகராசிக்கு இந்த இடத்துல உட்காருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குரு பகவான் என்ன பண்ணுவார், இந்த முறை 12ல் மட்டுமே உங்களுக்கு விரயத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய குரு பகவானாக மட்டும் இருக்க மாட்டார். அதே நேரத்தில் ஒரு 40 to 50 நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிலையும் இருப்பார். ஓகேங்களா? அந்த டைமிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு இந்த வருடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயம் அப்படின்றதும் சொல்லுவாங்க 12. ஸோ குரு பகவான் என்ன தான் பணங்களோ இல்லை எது கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் விரயன்றது வரும்ன்றது உண்மை தான். பட் ஆனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நல்லபடியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணி டக்குன்னு குணமாகுதுன்றது இது பார்த்திங்கன்னா ஒரு விரயமாக இருந்தாலும் ஒரு உடல் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க இல்லையா? இது மாதிரியெல்லாம் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்களாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் எந்த ஒரு செலவுகள் வந்தாலும் சரி, அதை முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சுப செலவுகளாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கங்க, சரிங்களா? ஒரு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தர் குழந்தைய பிறகுதுன்னா கூட ஆல்மோஸ்ட் டெலிவரி டைமிங்கில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலையா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் விரயமும் வரலாம். பட் அதே நேரத்தில் ஒரு நல்லபடியாக ஒரு சிறப்பான ஒரு இதுவாகவும் வரும் இல்லையா? உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வரும் இல்லை, நல்லபடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் வரல. அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்மளா தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வயிறாக இருந்தாலும் சரி, இடுப்பாக இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகள் ஏதாவது முன்கூட்டி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் தெரியுதுன்னா உடனே போயிட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்க யாராவது சப்போர்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாக உங்களோட ஒர்க்கை நீங்களாக கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் முடிச்சுக்கங்க. அடுத்தவங்களை சார்ந்து நீங்கள் இருக்காதீங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை நிர்வாகத்துலேயும் சரி, கவனம் ரொம்ப முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கவனங்களை ரொம்ப பாருங்கள். யார் என்னென்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி, முன்ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப முன்ஜாகிரதையாக இருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வரும், இடம் விட்ட இடங்கள் மாறுறதுக்கு வரும், ஊதியங்கள் உயர்வு, இந்த மாதிரி சில நேரங்களெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏற்படுங்கள். கண்டிப்பாக சில மாற்றங்கள் மட்டும் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மோஸ்ட்லி வரும். குடும்பத்தில் ஒரு குழந்தைகள் சப்போஸ் போகிறதா இருந்தாலும் தாராளமாக மேல் படிப்புக்கு தாராளமாக அவங்க போவாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் அமையும். ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது குருவுடைய சுப விரைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்குது, வெளியூரில் போய் படிக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு சுப விரைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 9ல் வரப்போகிறாரு. இந்த சனி பகவான் 9ல் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா? தந்தை வழியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறவுகளையோ இல்லை அந்த சைடில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான், வேலை விஷயத்துலையும் அதுலேயும் கவனமாக இருங்கன்ட்டு. கொஞ்சம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதாவது உழைப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் மனக்கவலை அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்படும். கொஞ்சம் டயர்ட்னஸ் அதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். சனி உங்களுக்கு 9ல் இருக்கிறதுனால. அதே நேரத்தில் மற்ற நேரத்துலலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்கும். ஸ்டார்டிங் வரும்போது உங்களுக்கு அப்படி இருந்தாலும் போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு.
ஓகே. இதே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு வந்து 8ல் வரப்போகிறாரு. ராகு பகவான் உங்களுக்கு வந்து 8ல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம்னுவாங்க இல்லையா, வியாதிகளுடைய நோய்கள் அந்த இதெல்லாம் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது தான். கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து சங்கடங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் தான் இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவுகள் ஏற்படும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட இருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் கூட இருக்கும். ஸோ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் குடும்பத்துலேயும் சரி சிறப்பாக தான் இருக்கும். என்ன ஒன்று சில விஷயங்கள் வந்து மன அழுத்தம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதுவாகும், மன அழுத்தம் ஏற்படும். ஸோ கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே சிறப்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் வந்து கேது பகவான் உங்களுக்கு 2ல் வர்றதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்துலேயும் சரி, இல்லை மற்ற இடத்துலையும் சரி, தேவையில்லாமல் வந்து செலவுகள், மனக்குழப்பங்கள், உளைச்சல்கள், வீணான அலைச்சல்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். உங்களோட முழு கவனம் மட்டும் இதில் இருக்கணும். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து எல்லாமே இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, எந்த இதுவும் உங்களை கை மீறி எல்லாம் போகாது. உங்கள் கண்ட்ரோல்லையே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கடகராசி 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாய் அவங்களுடைய மதர் இருந்தாங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இது வரும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே டக்குன்னு கொண்டு போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வருடங்கள் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பையனாக இருந்தாலும் சரி, இல்லை தந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பயணங்கள்ன்றது உங்களோட தொழிலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எங்கன்னா ஒரு இடங்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம். ஒரு எங்கன்னா ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கோ, இல்லை ஒரு கோயில் குளங்கள் அந்த மாதிரியோ எதை வேணாலும் ஏற்படும் இந்த வருஷம். இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் புகழ் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்குங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தேவையில்லாமல் உங்களோட பேர் புகழ் வந்து உங்களுக்கு வந்து சில பேர் டேமேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதுக்கான இது வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. எங்கே போனீங்கனாலும் சரி, எங்கே இருந்தீங்கனாலும் சரி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக இருந்தாலும் சரி கவனம், இடமாற்றம். அதே நேரத்தில் வந்து உங்களோட ஹெல்த்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே போயிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன ஏதுன்னு போய் பாருங்கள். ட்ரீட்மெண்ட் என்ன ஒன்று டக்குன்னு போய் பார்த்துட்டு இது பண்ணிங்க. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கவனக்குறைவால் சில விஷயங்கள் ஏற்படுமே தவிர கவனங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே மானிட்டர் பண்ணிடணும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் சில நேரங்களில் உங்களை மீறி போகும். ஸோ ரொம்ப கவனமாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். அப்படி இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஏற்படும். தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு வரும். அதை முழு கவனத்தோடு இந்த வருஷம் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. உங்கள் அனைவரையும் அடுத்த புதிய பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.